சட்டுன்னு ஒரு பொரியல் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சேன்னா, யோசிக்காம இத மட்டும் தான் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப குயிக்காவும் பண்ணிடலாம். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். எல்லாத்துக்குமே செட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. உருளைக்கிழங்கு பொரியல் நான் எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் காஞ்சோனே கொஞ்சமா கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம், வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 2 வரமிளகாய் இதெல்லாம் போட்டு எண்ணெயில ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு பொரியலுக்கு பெரிய வெங்காயம் போட்டா தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப்பில் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதையும் வந்து இதில ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு கூட 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் அண்ட் தேவையான அளவுக்கு சால்ட் இதெல்லாம் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சா ஒரு அடி பிடிச்சிரும். இதை வந்து எண்ணெயிலே நல்லா வேக விட்டலாம். தண்ணி ஆட் பண்ணவே வேண்டாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம் அப்படின்னா சூப்பராக இந்த மாதிரி கிறிஸ்பியாக நல்லா ஆயிலே வெந்து வந்திருக்கும். அந்த சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் இதை மட்டும் போட்டு சால்ட் வேணும்னா போட்டுக்கலாம். நான் வந்து லைட்டாக மட்டும் சால்ட் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்ப அதே லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சிட்டோம் அப்படின்னா மசாலா வந்து நல்லா உருளைக்கிழங்கோட மிக்ஸ் பண்ணி செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக வந்துடும். மேலே அப்படியே கொத்தமல்லி தலை தூவி ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் இதுக்கு எதுக்கு வச்சு சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். அப்படியே ரோஸ்ட் மாதிரி வந்திருக்கும். நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.